Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில இருந்து 5 இயர் BA-LLB-க்கான செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அப்படிங்கறது வந்து இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இன்னையில இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னென்ன விஷயங்களா நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும், கவுன்சிலிங் எப்படி ஆன்லைன்ல அட்டெண்ட் பண்றது அப்படிங்கிற ப்ரொசீஜரை பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்றதுக்கு உங்ககிட்ட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து கேட்பாங்க அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் ரிலீஸ் பண்ண ரேஞ்சில் உங்களுடைய மார்க் வந்து இருக்கு அப்படின்னா நீங்க அடுத்த கட்ட நடவடிக்கையை என்ன பண்ணணும் அப்படிங்கறத பத்தி இதுல வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறது எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிபிகேஷன்ல வரும். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃபைன். ஆக்சுவலா வந்து செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து நேத்து ஈவினிங் நம்மளுக்கு ஒரு 7 o'clock டயத்துல வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பத்தி வீடியோ வந்து பிரீஃபா நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருந்தோம். அதுலயும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்ட்ஸ் டவுட்ஸ் வந்து வந்துட்டு தான் இருக்குது. இதை பத்தி தனியாவே நம்ம ஒரு வீடியோல பேசலாம். பட் இப்போதைக்கு நம்ம இந்த வீடியோல வந்து என்ன எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா கவுன்சிலிங் வந்து எப்படி வந்து நடக்கும், எப்படி வந்து அட்டன் பண்றது. கவுன்சிலிங்லாம் முதல்ல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. ரொம்ப சிம்பிள். லா யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் ஆஃப்லைன் கவுன்சிலிங் தான் வந்து நடத்துறாங்க. இது வரைக்கும் ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்குது. ஏன்னா எல்லாருமே சென்னைக்கு வந்து போயிட்டு வந்து அலைஞ்சிட்டு இருக்க முடியாது இல்லையா. கவுன்சிலிங் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். ஒரு ரேஞ்ச் வந்து நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. கட் ஆஃப் மார்க் இந்த மார்க்குல இருந்து இந்த மார்க்குல இருக்கக்கூடியவங்க நீங்க என்ன பண்ணலாம்னா கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரேஞ்ச் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. கட் ஆஃப் மார்க் அது வந்து கம்யூனிட்டி பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இயர்லி ஒன்ஸ் கண்டிப்பா நமக்கு என்ன பண்றாங்கன்னா கம்யூனிட்டி பேஸ் பண்ணி ஓசி கேட்டகரி, பிசி கேட்டகரி, எம்பிசி கேட்டகரி, டிஎன்சி கேட்டகரின்னு சொல்லிட்டு நமக்கு தனித்தனியா என்ன பண்றாங்க அப்படின்னா கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து ரிலீஸ் பண்றாங்க. உங்களுடைய மை அப்ளிகேஷன் அப்படிங்கிற அப்ளிகேஷன் ஓபன் பண்ணி லாங்குவேஜ் பேப்பர் தவிர மீதி இருக்கக்கூடிய 4 பேப்பர்ல டோட்டலா எவ்வளவு மார்க் வந்து இருக்கு அப்படிங்கறத பாருங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய மார்க் வந்து எக்ஸாக்ட்லியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 86 இல்ல 88 சம்திங் உங்களுக்கு வந்து இருக்கு அப்படின்னா உங்களுடைய கம்யூனிட்டி என்னன்னு பாருங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்க பிசி கம்யூனிட்டியில ஒரு 88 பாயிண்ட் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ப அந்த செகண்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு சீட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா 88 அப்படின்னா இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 87.510 அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. அப்போ 88% நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா 87க்கு அப்புறம் தான் 88 வரும். அப்படிங்கறனால 88, 89, 90 இந்த மாதிரி உங்களுக்கு கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கு. அப்படி இந்த பாயிண்ட்ல இருந்து உங்களுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா செகண்ட் ரவுண்ட்ல நீங்க வந்து செலக்ட் ஆக போறீங்க அப்படிங்கறது அர்த்தம். இல்ல ப்ரோ என்னுடைய பாயிண்ட் வந்து 86 தான் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு 86னா வெயிட்டிங் லிஸ்ட்ல உங்களுக்கு வந்து சீட் வந்து கொடுக்கறதா உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அதுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட கட் ஆஃப் மார்க் நீங்க வந்து பார்த்து வச்சுக்கோங்க. வெயிட்டிங் லிஸ்ட்லாம் ஒன்றும் கிடையாது. மெரிட் முதல்ல வந்து ப்ரிஃபரன்ஸ் ப்ரியாரிட்டி முன்னுரிமை கொடுக்கறது வந்து யாருக்கு கொடுப்பாங்கன்னா மெரிட் லிஸ்ட் இருக்கக்கூடியவங்களுக்கு சீட் வந்து இடஒதுக்கீடு வந்து கொடுப்பாங்க. அதை தாண்டி மீதி இருக்கக்கூடிய சீட்டை வந்து யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுப்பாங்க. இதுதான் ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரெண்ட், வேற ஒன்றும் கிடையாது. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களையே போட்டு நீங்க வந்து கம்பேர் பண்ணிக்கிறேன். ஐயோ இது அதா இருக்குமோ, அது இதா இருக்குமோ, நம்மளுக்கு சீட் கிடைக்காதோ சாரி சீட் கிடைக்காதோ அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே நீங்க என்ன பண்ணீங்கன்னா உங்களையே நீங்க வந்து குழப்பி மாத்தி மாத்தி இது ஃபீல் பண்ணிக்கிறீங்க. நீங்க அப்பெல்லாம் வந்து பண்ண வேண்டாம். இந்த வருஷம் சீட்ஸ் நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு காலேஜ்லயுமே நம்மளுக்கு சீட்ஸ் வந்து இடஒதுக்கீடு அதிகமா தான் இருக்குது 5 இயர் BA-LLB பொறுத்த வரைக்கும். அதனாலதான் நம்மளுக்கு மார்க் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாவே ரெடியூஸ் ஆயிருக்கு. கம்மியெல்லாம் ரெடியூஸ் ஆகல. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல இருந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் பார்க்கும்போது ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்காங்க. அது கிட்டத்தட்ட இந்த SC ST இவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா 5 பாயிண்ட்டுக்கு மேலே நம்மளுக்கு வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா ரெடியூஸ் ஆனதை நம்ம கண் கூட பார்க்க முடியுது. இது வந்து ஒரு சந்தோஷமான நியூஸ் அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஓகே ப்ரோ, இது எல்லாமே வந்து நம்ம மார்க்லாம் பார்த்துட்டோம். இப்போ கவுன்சிலிங் அப்படிங்கறத வந்து இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க இந்த டேபிள்ல பாருங்க. ஒரிஜினல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் த்ரூ ஆன்லைன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. த்ரூ ஆன்லைன் அப்படின்னா ஆன்லைன்ல மட்டும்தான் நீங்க வந்து உங்களுடைய ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் நீங்க வந்து எங்களுக்கு அனுப்பணும் அப்படிங்கறத சொல்லுவாங்க. நீங்க அப்ளை பண்ணும்போது உங்ககிட்ட வந்து மார்க் ஷீட் 10th 12th இதெல்லாம் வந்து உங்ககிட்ட வந்து இருந்திருக்காது. சப்போஸ் வந்து இல்ல அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஜெராக்ஸ் காப்பியோ இல்ல வந்து ப்ரொவிஷனல் சர்டிபிகேட்ஸோ நீங்க வாங்கி வந்து அப்லோட் பண்ணிருப்பீங்க. அது வந்து அப்ளிகேஷன் போடும்போது வந்து எல்லாரும் காமனா எல்லார்கிட்டயுமே அந்த டைமிங்ல வந்து இருக்காது. ஏன்னா அப்பதான் ரிசல்ட் வந்திருக்கும். இப்போ மோஸ்ட்லி காமனா எல்லா ஸ்கூல்லயும் எல்லா காலேஜஸ்லயும் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் நீங்க வந்து வாங்கியிருப்பீங்க. அதை வாங்கின காப்பி என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மெயில் அப்படிங்கிறது இன்னைக்கு காலையில 10 மணில இருந்து உங்களுக்கு மெயில் வரும். மெயில் வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா லாகின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுக்கு வந்து லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்க. இயர்லி ஒன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி வந்து மெயில் தான் உங்களுக்கு வந்து அனுப்ப சொல்லுவாங்க. ஒரு மெயில் ஐடி கீழே கொடுத்து இந்த மெயிலுக்கு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய 10th மார்க் ஷீட், உங்க 12th மார்க் ஷீட், உங்களுடைய டிசி, உங்க கம்யூனிட்டி சர்டிபிகேட், நீங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட், நீங்க ஸ்பெஷல் கேட்டகரியா இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய ஸ்பெஷல் கேட்டகரி சர்டிபிகேட், இந்த ஆறையுமே என்ன பண்ண சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு வந்து அனுப்புங்க. இந்த டேட்டுக்குள்ள அனுப்புங்கன்னு சொல்ல ஒரு டேட்டை வந்து கீழே வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க.
இப்போ இந்த வருஷத்துல இருந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி டிஜிட்டலா வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா மாறிட்டு இருக்காங்க. ஏன்னா NACல போயிட்டு அப்ரூவல் வாங்குறதா வந்து பாத்தீங்கன்னா நான் கேள்விப்பட்டிருந்தேன். நம்ம தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி வந்து NACல வந்து அப்ரூவல் வாங்க போறாங்க. அப்போ அந்த மாதிரி பெரிய பெரிய அப்ரூவல்லாம் வந்து வாங்கணும் அப்படின்னா அவங்களுடைய ஒர்க்கர்ஸ் எல்லாமே வந்து பேப்பர்லெஸ், அதாவது டிஜிட்டல் ஒர்க்கா மாத்தினாதான் NACல இருந்து நம்மளுக்கு வந்து அப்ரூவல் கிடைக்கும். இது வந்து ஒரு அப்டேட் எனக்கு வந்தது. அதுக்காக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்போ யூனிவர்சிட்டி ஒவ்வொரு விதத்தையும் என்ன பண்ணிட்டு வராங்க அப்படின்னா டிஜிட்டல் மயமா வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் இந்தியால நம்ம போயிட்டு இருக்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்தையும் டிஜிட்டலா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த அஃபிடவிட் அப்படிங்கிறது போன வருஷத்துல இருந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பேப்பரா தான் நீங்க கொண்டு வந்து கொடுக்கணும், அஃபிடவிட் காப்பியா தான் ரெடி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. பட் இந்த இயர்ல இருந்து நீங்க மேனுவலா அஃபிடவிட் வந்து நோட்ரிக் பப்ளிக் கிட்ட வாங்க தேவையில்லை. ஆன்டி ரேக்கிங் வெப்சைட்ல போயிட்டு யூஜிசியோட அஃபிஷியல் வெப்சைட்ல உங்களோட பேரு, உங்க மொபைல் நம்பரு, நீங்க எந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறதெல்லாம் நீங்க மேனுவலா போட்டு அதை மட்டும் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க நேரடியா கொடுத்தா போதுமானது அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. இதெல்லாம் அடுத்தடுத்து நம்ம சேனல்ல உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். இப்போ இந்த மெயில் வந்து எப்போ ப்ரோ வரும்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு காலையில 10 மணில இருந்து நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மெயில் அனுப்ப ஆரம்பிச்சிருவாங்க. யாருக்கு முதல்ல மெயில் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மெரிட் லிஸ்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்து ப்ரியாரிட்டி, முக்கியத்துவம் வந்து மெயில் அப்படிங்கிறது இந்த ரேஞ்ச்ல இருக்கக்கூடியவங்களுக்கு மெயில் வரும். இந்த ரேஞ்ச்ல இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு அடுத்தடுத்த நாள்ல இன்னைக்கு ஈவினிங் உங்களுக்கு மெயில் வரலாம், இல்ல நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து மெயில் வர்றதுக்கான பாசிபிலிட்டி அப்படிங்கிறது இருக்கு. ஆனா சீட் இட ஒதுக்கீடு இந்த இடத்துல சீட் அலாட்மெண்ட் லெட்டர் அப்படிங்கிறது மெரிட் லிஸ்ட் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் வந்து கொடுப்பாங்க. ஏன்னா இவங்க தானே மார்க் வந்து அதிகமா வச்சிருக்காங்க. அப்படிங்கறனால இவங்களுக்கு தான் சீட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு சீட் வந்து கிடைக்கும். இவங்களுக்கு எல்லாம் சீட் கொடுத்தது போக மீதி இருக்கு அப்படின்னா மட்டும்தான் வெயிட்டிங் லிஸ்ட்ல வந்து உங்களுக்கு வந்து சீட்ஸ் வந்து கிடைக்கும். அதை நீங்க பாத்துக்கோங்க. ஓகே ப்ரோ, இப்போ இந்த இதுக்கான லாகின் ஐடி அப்படிங்கறத பார்க்கும்போது இந்த லிங்க் தான் உங்களுக்கு மெயில வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த யூஆர்எல் லிங்க் தான் உங்களுக்கு இதுல வந்து இருக்கும். இந்த இடத்துல லாகின் பண்ணுங்க. ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படிங்கிற டேபை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் நம்பருங்கிறது உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர்ல இந்த இடத்துல அம்பேத்கருக்கு போட்டோக்கு கீழே வந்து ஏஎல்சின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும். அந்த நம்பர் இந்த இடத்துல அப்படியே பார்த்து போட்டு உங்க டேட்டா பத்தியும் போட்டு லாகின் பண்ணீங்க அப்படின்னா லாகின் ஆனவங்களுக்கு மட்டும்தான் நீங்க கவுன்சிலிங்ல வந்து செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இல்ல ப்ரோ எனக்கு வந்து லாகின் ஆகல, அப்ளிகேஷன் வந்து இன்வாலிட் இந்த இடத்துல எரர் வருது அப்படின்னா நீங்க இன்னும் வந்து செலக்ட் ஆகலைன்னு தான் அர்த்தம். நீங்க வந்து ஒரி பண்ணிக்கிற வேண்டாம். நீங்க வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட்ல நீங்க வெயிட்டிங் லிஸ்ட்ல உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். லாகின் ஆனவங்களுக்கு மட்டும்தான் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ண முடியும். சோ அந்த இடத்துல என்ன பண்ண சொல்லுவாங்க அப்படின்னா உங்களுடைய 10th மார்க் ஷீட், உங்களுடைய 12th மார்க் ஷீட், உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், டிசி இதெல்லாமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கேன் பண்ணி நீங்க வந்து அப்லோட் பண்ணணும். இதுல நல்லா கவனிக்கணும், போல்டா கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரிஜினல் டாக்குமெண்ட் ஸ்கேன்டு காப்பி தான் நீங்க வந்து அலோவ் பண்ணணும் அப்படிங்கறத உங்களுக்கு தெளிவா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிட்டாங்க. நீங்க ஜெராக்ஸ் காப்பியோ இல்ல வந்து கலர் ஜெராக்ஸோ நீங்க வந்து கொடுக்க கூடாது அப்படிங்கறது தெளிவா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன். நீங்க இதெல்லாம் ஆன்லைன்ல சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணி நீங்க சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதுவும் கேக்குறீங்க, ஆன்லைன்ல நம்ம வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்போது ஃபீஸ் பேமெண்ட் பண்ணணுமா அப்படின்னு கேக்குறீங்க. ஃபீஸ் அப்படிங்கறத பேமெண்ட் பண்ண தேவையில்லை. நீங்க ஃப்ரீயாவே கவுன்சிலிங் அப்படிங்கறத அட்டன் பண்ணிக்கலாம். நீங்க எந்த கம்யூனிட்டியா இருந்தாலும் சரி, நீங்க ஸ்பெஷல் ரிசர்வேஷனே கிடையாது அப்படின்னாலும் உங்களுக்கு ஃபீஸ் அப்படிங்கிறது ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து கிடையாது. ஃபீஸ் எப்போ நீங்க பே பண்ணீங்க அப்படின்னா சீட் அலாட்மெண்ட் லெட்டர் டவுன்லோட் பண்றீங்க பாத்தீங்களா, சீட் அலாட்மெண்ட்டுக்கு ஆர்டர் லெட்டர் வந்து எப்போ 23/7/2024 அந்த டேட்ல நீங்க வந்து டவுன்லோட் பண்ணும்போது 1620 ரூபாய் நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஃபீஸை வந்து நீங்க வந்து பேமெண்ட் வந்து பண்ணுவீங்க. ஆன்லைன்ல ஃபீஸ் பேமெண்ட் பண்ணி அதுக்கான அக்னாலஜ்மெண்ட் ரெசிப்டை நீங்க வந்து எடுத்துட்டு போயிட்டு உங்களுக்கு எந்த காலேஜ்ல சீட் வந்து கிடைச்சிருக்கோ அந்த காலேஜ்ல போயிட்டு 24/7 இருந்து 26/7 வரைக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா போயிட்டு அட்மிஷன் வந்து போட்டணும் அப்படிங்கறத அவங்க வந்து கரெக்டா தெளிவான ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேல ஒரு தெளிவான ஒரு அப்டேட் உங்களுக்கு வந்து கொடுக்க முடியாது. ஸோ இப்போதைக்குன்னு கவுன்சிலிங்க்கு வந்து ஆன்லைன்ல மெயில் வர்றதுக்காக எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. மெயில் வந்ததுக்கு அப்புறம் நம்ம குரூப்லயே உங்களுக்கு நாங்கள் வந்து இன்டிமேட் பண்ணுவோம். ஸோ நம்ம குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா நம்ம இதுக்காகவே தனியாக வந்து ஒரு குரூப் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். அந்த குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா அப்டேட்ஸுமே உங்களுக்கு இந்த ஒரு குரூப்ல தான் ஷேர் பண்ணுவோம். அட்மிஷன் ரிலேட்டடான அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த குரூப்ல வரும். ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்ல பர்சனலா எங்கிட்ட ஏதாச்சும் நீங்க பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட இன்ஸ்டாகிராம்ல வந்து டிஎம் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.